இஸ்லாத்திலே இந்த சிக்கல் இருக்கு. உணர்ந்த ஒருவன் வந்தான், ஆயிரக்கணக்கா மேடையில பேசினான். என்னரும் இஸ்லாமிய மக்களேன்னு ஒரு இடத்துல கூட பேசல, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசினான் நம்ம அண்ணன் பழனிபாபா அவர்கள். இந்தியாவை பொறுத்தமட்டில் நல்ல தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் நிலை. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், தேசத்தால் இந்தியர்கள், இதில் நாங்கள் வெறிபிடித்தவர்கள். நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். இந்த தேசத்தில் மற்றவனுக்குள்ள வெறியை விட எங்களுக்குள்ள வெறி கூடுதலானது. இந்த தேசத்தில் உள்ள எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்றவர்களுக்குள்ள வெறியை விட எங்களுடைய வெறி கூடுதலானது. எங்களுக்குள்ள மொழி உணர்வை விட மற்றவர்களுக்குள்ள உணர்வை விட எங்களுக்குள்ள உணர்வு கூடுதலானது. ஆக இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள். இதுல நாங்க வேற எவனையும் உள்ள சேர விடுறதில்லை. எங்களுடைய பிற மொழி தாய்மொழி பேசுகின்ற பிற சகோதரர்களுக்கு ஒரு ஆபத்து என்றாலும் துடிக்கெழுகின்ற கரங்கள் முஸ்லிமுடைய கரமாகத்தான் இருக்கும்.